அண்மை செய்தி திமுக கூட்டணியில் உள்ள 7 கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. கூட்டணியில் உள்ள 7 கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் உதயசூரியன் சின்னத்தில் 7 கட்சிகள் போட்டியிடுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலினாவிடம் தகவல்களை கேட்கலாம். செலினா, 7 கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. எந்தெந்த கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகின்றன? திமுக கூட்டணி கட்சிகளுடன் தொடர்ச்சியாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வரக்கூடிய நிலையில் திமுக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய கூட்டணி கட்சிகள் குறிப்பாக கடந்த முறை பல்வேறு கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டிருந்தது. தங்களின் சின்னத்தை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று ஆதரவு தெரிவித்திருந்த முக்குளத்தோர் புலிப்படை, SDPI மற்றும் கொங்கு இளைஞர் பேரவை ஆகிய கட்சிகள் குறிப்பாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதாக தெரிவித்திருந்தார்கள். அதே போல மனிதநேய ஜனநாயக கட்சியும் உதயசூரியன் சின்னத்திலேயே தேர்தலை சந்திக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மதிமுக, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, தமிழக வாழ்வுரிமை உள்ளிட்ட கட்சிகள் கடந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டிருந்தது. இந்த முறை முதல் கட்ட பேச்சுவார்த்தை நிறைவு செய்திருக்கக்கூடிய நிலையில் மதிமுகவும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியும் தங்களின் சின்னத்தில் போட்டியிட இருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலேயே இன்னும் போட்டிக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போல தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்தவரையிலும் இன்று பேச்சுவார்த்தைக்கு வந்திருந்த நிலையில் அவர்களும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக மொத்தமாக 7 கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போல மனிதநேய மக்கள் கட்சியும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த முறை அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட்டிருந்தார்கள். ஆனால் இந்த முறை அவர்களுக்கு வந்த சின்னமான ஏனி போட்டியிட இருப்பதாக பேச்சுவார்த்தையின் போது தெரிவித்திருந்தார்கள். பேச்சுவார்த்தையின் இறுதியில் இன்று அவர்களின் தொகுதி என்பது முடிவாக இருப்பதாக கூறப்படுகிறது. அப்போது அவர்கள் எந்த சின்னத்தில் போட்டியிட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான தகவல் என்பது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா. அண்மை செய்தி திமுக கூட்டணியில் உள்ள 7 கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. கூட்டணியில் உள்ள 7 கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் உதயசூரியன் சின்னத்தில் 7 கட்சிகள் போட்டியிடுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலினாவிடம் தகவல்களை கேட்கலாம். செலினா, 7 கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. எந்தெந்த கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகின்றன? திமுக கூட்டணி கட்சிகளுடன் தொடர்ச்சியாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வரக்கூடிய நிலையில் திமுக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய கூட்டணி கட்சிகள் குறிப்பாக கடந்த முறை பல்வேறு கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டிருந்தது. தங்களின் சின்னத்தை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று ஆதரவு தெரிவித்திருந்த முக்குளத்தோர் புலிப்படை, SDPI மற்றும் கொங்கு இளைஞர் பேரவை ஆகிய கட்சிகள் குறிப்பாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதாக தெரிவித்திருந்தார்கள். அதே போல மனிதநேய ஜனநாயக கட்சியும் உதயசூரியன் சின்னத்திலேயே தேர்தலை சந்திக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மதிமுக, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, தமிழக வாழ்வுரிமை உள்ளிட்ட கட்சிகள் கடந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டிருந்தது. இந்த முறை முதல் கட்ட பேச்சுவார்த்தை நிறைவு செய்திருக்கக்கூடிய நிலையில் மதிமுகவும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியும் தங்களின் சின்னத்தில் போட்டியிட இருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலேயே இன்னும் போட்டிக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போல தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்தவரையிலும் இன்று பேச்சுவார்த்தைக்கு வந்திருந்த நிலையில் அவர்களும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக மொத்தமாக 7 கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போல மனிதநேய மக்கள் கட்சியும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த முறை அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட்டிருந்தார்கள். ஆனால் இந்த முறை அவர்களுக்கு வந்த சின்னமான ஏனி போட்டியிட இருப்பதாக பேச்சுவார்த்தையின் போது தெரிவித்திருந்தார்கள். பேச்சுவார்த்தையின் இறுதியில் இன்று அவர்களின் தொகுதி என்பது முடிவாக இருப்பதாக கூறப்படுகிறது. அப்போது அவர்கள் எந்த சின்னத்தில் போட்டியிட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான தகவல் என்பது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.